ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கை கிட் சிவாஜி. நாம் இன்றைக்கி வந்து வண்டலூர் ஜூக்கு தான் வந்திருக்கோம். வண்டலூர் ஜூவோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்குது. வாரம் ஒரு நாள் மட்டும் விடுமுறை, செவ்வாய்க்கிழமை. என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 200 வாங்குறாங்க, குழந்தைங்களுக்கு வந்து 50 ரூபா. 5லேருந்து 12 வயசு வரைக்கும். 5 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்டுக்கு வந்து ஃப்ரீ. பார்க்கு சுற்றி பார்க்குறதுக்கு வந்து வண்டியில் போகிறதுக்கு பெரியவங்களுக்கு வந்து 150 ரூபா வாங்குறாங்க, குழந்தைங்களுக்கு வந்து 50 ரூபா. கையில் அமௌண்ட் வச்சுருந்தோம்னா என்ட்ரி டிக்கெட் வந்து கவுண்டர்லேயே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம ஆன்லைனில் தான் எடுக்கிற மாதிரி வரும். அங்கே ஒரு QR கோடு வச்சுருவாங்க. நம்ம அதை ஸ்கேன் பண்ணோம்னா லிங்க் வந்து வாட்ஸ்அப்புக்கு வரும். அந்த லிங்கில் போய் தான் நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி வரும். இது வரைக்கும் ஃபுல்லாக ஒரே குரங்கு வகையாக வச்சுருக்காங்க. ஒரு 4-5 குரங்கு வகை பார்த்தாச்சு. பப்பூன் குரங்கு வந்து எங்கே இருக்குதுன்னே தெரில. ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது, கம்மியாக இருக்கும் போல். அடுத்து மயில் இருக்குது, போயிட்டு மயில் பார்க்கலாம். நம்ம வந்து பார்க் சுற்றி பார்க்க வந்து மயில், அப்புறம் வந்து மான் வந்து ஓப்பன்லேயே பார்க்கலாம். அதுக்கு மாட்டில் சுற்றிட்டு தெரியுங்க. நிறைய இடத்துல வந்து மான்களை வந்து நிறைய பேர் தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ க்ளோஸாக வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து சாப்பாடு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம். இங்கே வந்து உள்ளே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது. வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி எதாவது கொண்டு வந்தோம்னா என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிக்கிறாங்க. ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு 10 ரூபா அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. திருப்பி நம்ம அந்த வாட்டர் பாட்டில் கொண்டு அவங்கள்ட்ட காமிச்சிட்டோ இல்லை வாட்டர் பாட்டில் ரிட்டர்ன் பண்ணிட்டோ தான் அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு போகணும். ஏன்னா அந்த மாதிரி வச்சா தான் நம்ம ஆட்கள் வந்து திருப்பி கொண்டு போவாங்க. இல்லைன்னா இங்கே உள்ளே தூக்கி போட்டு போயிடுவாங்க வாட்டர் பாட்டில். என்ட்ரி டிக்கெட் வந்து வெளியில் எடுக்கிறதோட சரி, உள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி இடங்கள் எதுவும் சுற்றி பார்க்குறதுக்குலாம் என்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃப்ரீ தான். உள்ளே சோலோவாக போயிட்டுருக்கேன், யாரையுமே காணோம். செம்மையாக இருக்கே லொக்கேஷன் உள்ளே வர்றதுக்கே. வாவ். இந்த பட்டர்ஃப்ளை பார்க் பார்த்திங்கன்னா நம்ம குரங்கு, அதுக்கப்புறம் மயிலெலாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உள்ள லெஃப்ட் சைடில் இருக்கும். நிறைய பேர் இதை பார்க்காம அப்படியே மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த லெஃப்ட் சைடில் இருக்கும், மறக்காமல் நீங்கள் உள்ளே வந்து பார்த்துட்டு போயிருங்க. பட்டர்ஃப்ளை ஒன்றும் அதிகமாக இங்கே இல்லை, பூக்கள் தான் அதிகமாக இருக்குது. நிறையா எதிர்பார்த்து வந்தேன். அப்படியே ஃபுல்லாக பட்டாம்பூச்சியாக பறந்துட்டுருக்குன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். அதுக்கு ஒர்த்து இந்த இடம். உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே வரைக்குமே அப்படியே சும்மா க்ரீனாக இருக்குது. அழகாக வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போகலாம். பட்டாம்பூச்சி பார்க்கணுன்னு வந்தோம்னா ஏமாற்றங்கள் மட்டும்தான் மிஞ்சம். பாரு போடுறேன். இங்கே என்ட்ரன்ஸில் வந்து பெருசாக விலங்குகள் எதுவுமே வச்சுருக்கல. குரங்குகள் அப்புறம் வந்து பறவைகள் தான் வச்சுருக்காங்க. மற்ற விலங்குகள் எல்லாமே உள்ளே தான் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு அடுத்தடுத்து எல்லா விலங்குகளும் பார்க்கலாம். வண்டலூர் ஜூக்கில் நம்ம எங்கேயோ போனாலும் மான் பார்க்கலாம். மான் தான் அதிகமாக இருக்குது இங்கே. பார்க்கலாம். என்ன இது வீட்டில் வளர்க்குற மாதிரி சோளம், தவிடு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து காட்டு விலங்கு, ஏதோ வீட்டில் வளர்க்குற மாதிரி இங்கே வாங்கி கூப்பிட்டுருக்காங்க. அதுங்களும் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ஜாலியாக நின்றுட்டு போகுதுங்க.
டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே போய்ட்டு ஒரு டீ வாங்கி குடித்தேன். படு கேவலமாக இருக்குது. சுடு தண்ணி பரவாயில்ல போல் அதுக்கு. ஓநாய் சிறுத்தை வெள்ளைப்புலி இங்கே தான் இருக்கான். போய் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு சிங்கத்தை பார்த்துட்டு அந்த ரூட்டில் போயிடுவோம். ரொம்ப லாங்காக இருக்குது ஒவ்வொரு லொக்கேஷனுமே. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நிறையா கூட்டம் வந்திருக்கு. வெள்ளைப்புலி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்த மாதிரி ஃபுல்லாக இங்கே தான் பார்த்துட்ருக்கு. சூப்பராக இருக்குது வெள்ளை கலரு. காட்டு கழுதையான். ஆனால் அதுக்கு தொட்டி வெட்டி அதுக்கு தண்ணி சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்றோம். அப்போ இது வந்து இப்போ காட்டு கழுதையா இல்லை வீட்டில் வளர்க்குற உயிரினமா? ஜாலியாக சண்டை போட்டு விளாண்டுட்டுருக்கு. அவன் கூட்டுக்குள்ளே போயிடுச்சு. 5 மணி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் எல்லோரும் உள்ளே தான் சுற்றிட்டுருக்காங்க. வண்டலூர் ஜூவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த போர்டில் போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம சுற்றி பார்க்குறதுக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வேணும். புலி இருக்கிற இடத்த மட்டும் தான் வேறு லெவல் சேஃப்டியாக வச்சுருக்காங்க. காட்டெருமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிங்கம் புலி பக்கத்துலேயே இருக்கும். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்புலி பார்க்க வாங்க. நான் அது தெரியாமல் இங்கே வெள்ளைப்புலி வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் போனேன் அங்கே பார்க்குறதுக்கு. கரெக்டாக 5:15 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புலி மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. சிங்கம் சுத்தமாக பார்க்க முடியல. இப்போ அடுத்து வந்து யானை இருக்குது இந்த பக்கம். அப்படியே போயிட்டு பார்த்துட்டு கிளம்பலாம். ஜூவில் வந்து மான் அப்புறம் வந்து மயில் அவங்க வாட்டில் ஃப்ரீயாக திரிகிறாங்க. நிறைய இடத்துல கூண்டுலாம் இல்லை, வெளியில் அவங்க வாட்டில் சுற்றி தெரியுதுங்க. நிறைய பேர் மான் வந்து தொட்டு பார்த்துட்ருக்காங்க. வந்து டைம் இப்போ வந்து 5:30 மேலே ஆயிடுச்சு. ஒரு இடமா க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.